செந்தமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை பூரதம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமமே நீ கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் 28. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலத்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. அபிராமி பட்டர் சொல்றார், யாரெல்லாம் அம்பாளை சரணாகதி பண்ணி அம்பாளை பிடிச்சுட்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ, திருவடியை பிடித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் தான் அடியார்கள். இப்படிப்பட்ட அடியார்களுக்கு அம்பாள் ஒரு குறையும் வைக்க மாட்டா. இந்நேரத்துல என்ன நடக்கணுமோ அது சரியா நடக்கும் அப்படின்னு ரொம்ப அஷூரன்ஸ் கொடுத்து பாடுறார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடியே அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறார். சொல்லும் பொருளும் என அம்பாளும் சிவபெருமானும் எப்படி இருக்காங்க? ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம்னா, ஏதோ ஒரு சமாச்சாரம் புல் அப்படின்னு எடுத்தோம்னா கூட புல்லுன்னு யோசிச்சாலே நம்ம மனசுல அதனுடைய பொருளும் வரும், அதனுடைய வடிவமும் வரும். சொல்லும் பொழுதே அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்தே தான் நம்மளால விளங்கிக்க முடியும். நம்மளால ஒரு கயிறு அப்படின்னு யோசிச்சா கயிறை பற்றிய அர்த்தத்தை இல்லாம கயிறுங்கிற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியாது. இப்படி சொல்லும் பொருளும் எப்படி இணைஞ்சே இருக்குமோ அது போல அம்பாளும் சிவபெருமானும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள். காளிதாசரும் ரகுவம்சத்துல பாடுறாரு. முதல் பாட்டே வாகர்காவிவ சம்பிருக்தௌ வாகர்க பிரதிபத்தையே ஜெகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். பார்வதியும் பரமேஸ்வரரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா, வாக் அர்த்தம் இத எப்படி சொல்லும் பொருளும் இணைந்து இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய, உலகத்துக்கே தந்தையாக இருக்கக்கூடிய ஜெகதப் பிதரௌ பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி என்னுடைய சொல்லும் பொருளும் நல்லா வரணும், நல்லபடியா நான் அந்த காவியத்தை எழுதி முடிக்கணுங்கிறதுக்காக நான் உங்களை வணங்கி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மங்கள ஸ்லோகமாக என்ன சொல்றார். சொல்லும் பொருளும் எப்படி ஒன்னா இருக்குமோ அது போல அம்பாளும் அம்மையும் அப்பனும் இருக்கிறார்கள் என நடமாடும். நடமாடும்னா நடராஜமூர்த்தி சிவபெருமான் நர்த்தனம் ஆடுகிறார். சிவபெருமான் மட்டும் அல்ல, அம்மையும் ஆடுகிறாள். நடேஸ்வரி அப்படின்னு அவனுக்கு ஒரு நாமம் உண்டு. 734 இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல நடேஸ்வரி அம்மையும் ஆடுவாள். நடமாடும் துணைவருடன் சிவபெருமானோட புல்லும், புல்லும்னா ஒன்றாக இணைந்து ஓருடலாக, அதாவது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரிமள பூங்கொடியே. அம்பாள கொடியேங்கிறார். சிவகாமவல்லி அப்படின்னா கூட அம்பாளுக்கு கொடி போன்றவளாக இருக்கிறாள். அம்பாள் மென்மையா இருக்கா, அதனால சிவகாமவல்லி கூட அம்பாளுக்கு ஒரு பேர். பூங்கொடியாக இருக்கிறாள், பூக்கள் மலர்ந்திருக்கிற கொடியாக அம்பாள் இருக்கிறார். இப்பேற்பட்ட பூங்கொடி பரிமள பூங்கொடி, நல்ல நறுமணம் வீசுகின்றது, ஞான மனம் கமழ்கின்ற பூங்கொடியாக அம்பாள் இருக்காள். திவ்ய கந்தாட்டியா, தெய்வீக மனம் வீசக்கூடியவளாக, தெய்வீக திருமேனி உடையவளாக அம்பாள் இருக்காள். 631வது நாம திவ்ய கந்தாட்டியா. இதுல சொல்லாக அம்மையும் பொருளாக அப்பனும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அம்பாளுக்கு வாகதீஸ்வரி அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. 640 வாக்குக்கெல்லாம் அதிபதியாக சுவாமினியாக இருக்கிறாள் அம்பாள். சொல்லுக்கான பொருளாக சிவபெருமான் இருக்கிறார். சொல்லும் பொருளுமாக அம்மையும் அப்பனும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நின் புது மலர்த்தாள், உன்னுடைய மலர்த்தாள்கள் தாமரை திருப்பாதங்கள்
எப்பேற்பட்ட மலர்த்தாள். நார்மலா நம்ம பூவெல்லாம் வாங்கினோம்னா அடுத்த நாள் வாடி போயிடும். ஒரு நாளைக்கு அம்மைக்கு சாப்பிடுவோம், அடுத்த நாள் வாடி போயிடும். ஆனா அந்த இந்த அம்பாளுடைய மலர்த்தாள் எப்படின்னா வாடவே வாடாது, எப்பவும் புதுசு போலவே இருக்கும். ஆனா இதுல எல்லா குணங்களும் உண்டு. எப்படி ஒரு தாமரை வந்து மென்மையாக இருக்குமோ அதே போல அம்பாளுடைய திருவடிகளும் மென்மையா இருக்கும். எப்படி ஒரு தாமரை பன்மையாக இருக்குமோ, குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கும், அதே போல அம்பாளின் திருப்பாதங்களும் பன்மையாக இருக்கும். எப்படி வந்து இப்ப நம்ம கோயிலுக்குள்ளார சாத்துறதுக்கு, அம்பாளுக்கு சாத்துறதுக்காக நம்ம தாமரை பூ வாங்கினோம்னா அது ஃபர்ஸ்ட் பூம்பிதான் இருக்கும். அப்புறம் அந்த அம்மா கேட்பாங்க, நான் வந்து விரிச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை விரிச்சு கொடுப்பாங்க. நம்ம தாமரை பூ வாங்கும்போது பல மடங்கு அழகு கூடும். அது அப்படி இருக்கும் பொழுதே அழகாதான் இருக்கும். தாமரை வாசல் புக்கா இருக்கும் பொழுது அதை விரிச்சு கொடுத்தோன்னே ரொம்ப அழகா இருக்கும். அது போல அந்த அம்பாளுடைய திருப்பாதங்களும் அதனுடைய அழகை வர்ணித்து முடிக்க முடியாது. உன்னுடைய அப்பேற்பட்ட என்றென்றும் புதுமையாகவே இருக்கக்கூடிய அந்த மலர் தாள்களை அல்லும் பகலும், அல்லும்னா இரவும் பகலும் எப்பவும் உன்னை பிடிச்சுக்கிட்டே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி உன்னையுடைய ஸ்மரணை, காலைல எழுந்தா முதல் நமஸ்காரம் உனக்குதான். மனசால அம்மா நான் இன்னைக்கு நல்லபடியா நான் எழுந்துட்டு என்னுடைய காரியங்கள் அத்தனையும் நான் உனக்கு அர்ப்பணம் பண்றேன். சாப்பிட போறேன்னா உனக்கு அர்ப்பணம், நான் வேலை செய்யறேன்னா உனக்கு அர்ப்பணம், இந்த பணி செய்யறேன்னா உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு எப்பவும் அவளையே தொழுது கொண்டிருக்கின்ற அல்லும் பகலும் தொழும் அவருக்கே, அப்படிப்பட்ட அடியவர்களுக்கே என்னெல்லாம் கிடைக்குமா? அழியா அரசும். அதாவது அரசுனா பெரிய பதவி, ராஜ்யம், ராஜ்யதாயினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமா இருக்கு. 685வது நாமா. பேர்பட்ட அரசு கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசு கூட இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப மோசமான அரசாங்கம்லாம் இருக்கு. அதுலயும் அரசு பதவிலாம் இருக்கு. அவங்க எல்லாம் சில்வர் பிளேட்ஸ்ல அப்படிலாம் சாப்பிடுறவங்க, தங்க தட்டிலேயே சாப்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அழிய அரசான இல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ராஜாமாங்க அடுத்த நாளைக்கு தூக்கில் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அரசு இல்ல, இது வந்து அழியா அரசு. அப்படின்னா அம்பாளின் அருளினால் பெறக்கூடிய செல்வம். இந்த உலகத்துல வாழறதுக்கு பொருட்செல்வம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு இல்லற வாழ்க்கையில, நம்ம இல்லற வாழ்க்கையை நம்ம குடும்பம் நடத்துறதுக்காக இருக்கட்டும், சமூகத்துல நிறைய காரியங்கள் செய்யறதுக்காக இருக்கட்டும், ஒரு நாட்டுக்கே நிறைய பொருட்செல்வம் தேவையா இருக்கு. அந்த அந்த அப்படிப்பட்ட அரசு வந்து அம்பாளினுடைய அருளினால வாய்க்க பெற்றால் அது அழியா அரசாக இருக்கும். நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிறது அப்படின்னா அம்பாளின் அருளினால கிடைச்சதுன்னா அது நாட்டுக்கே நன்மை பயக்கும். அவரும் உயர்வார், உயர்ந்து நிற்பார். அவர் வந்து அதை அம்பாளுடைய பணியாக எடுத்து செய்வார். அந்த நாட்டிற்கு அதனால பல மடங்கு நன்மை பயக்கும். அது அழியா அரசு. அழியா அரசும் செல்லும் தவநெறியும். ஒரு இல்லற வாழ்க்கையில முக்கியமான குறிக்கோள்களாக தர்மம், அறம், பொருள், இன்பம், இது மூணு முக்கியமான விஷயமா இருக்கும். இல்லற வாழ்க்கை அப்படின்னா அது வந்து முற்றிலுமாக தர்ம நெறிக்குட்பட்டு நடக்கணும். நல்ல பொருள் சம்பாதிக்கணும், நல்ல இன்பங்களை குவிக்கணும். இதையும் காளிதாசர் என்ன அழகா சொல்றாருன்னா, அந்த ரகு வம்சத்துல வரக்கூடிய அரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம்? சைஷவே அபியர்த்த வித்யானம். வயசுல, பால்ய வயசுல என்ன படிக்கணுமோ அதெல்லாம் நல்லா படிச்சிருவாங்க. அபியஸ்த வித்யானம், என்னெல்லாம் வித்தியை கற்கணுமோ அதெல்லாம் கட்ட வேண்டியவற்றை கற்று விடுவார்கள். எவ்வளே விஷய இஷினாம், யவன பருவத்துல என்னெல்லாம் இன்பங்களை குவிக்க வேண்டுமோ அது அத்தனையும் நல்ல உலக இன்பங்களை நன்கு குவித்து விடுவார்கள். வார்த்தகே முனிவிருத்தினாம், அதாவது இந்த யவன பருவம் கடந்து முதுமை தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம்னு சொல்றோம் இல்லையா? அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முனிகளை போல தங்களுடைய செயல்களை அவர்கள், முனிகள்லாம் என்ன தொழில்கள் பண்ணுவாங்க? முனிவிருத்தினா முனிவர்கள் செய்யக்கூடிய தொழில் என்னது? ஃபாரஸ்டுக்கெல்லாம் போய் வனப்பகுதிக்கு போய் அங்க போய் மெடிடேட் பண்றது, உபாசனை பண்றது, முடிஞ்சா யாராவது வந்து கேட்டா அட்வைஸ் பண்றது, தங்களுடைய உலக விஷயங்கள்லாம் அளவோட வச்சுக்கிறது, எனி டைம் ரெடி டு கோவா இருக்கிறது. அப்படி முனிவர்களை போல, முனி விருத்திகளை போல முனிவர்களின் தொழில்களை செய்வார்கள். அதுக்கப்புறம் கடைசியில அந்தே யோகேன தனுத்யதாம், உங்களுடைய உடலை யோக
ஞானத்தினால் உகுப்பார்கள், கடைசியில் முடிவில் உகுப்பார்கள். அப்படிதான் ரகு வம்சத்து அரசர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் குறிப்பிட்டார். இங்கேயும் என்னன்னு கேட்டா, எப்பேற்பட்ட அரசாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் அப்படின்னா ஒருவன் என்னுடைய முயற்சியினால் தான் நான் அந்த பொசிஷனுக்கு வந்தேன், என்னுடைய உழைப்பு தான் இந்த போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆணவத்துல அந்த போஸ்டை இருக்கும்போது, ஒரு காலத்துல கம்பெனியை சொல்றாங்க நீ நாளில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் மேனேஜர் சொல்லும் பொழுது பயங்கரமா வலிக்கும். என்ன போய் அப்படி சொல்லிட்டாங்க, என்ன போய் என்னுடைய ரத்தத்தை பிழிஞ்சு நான் இந்த கம்பெனிக்காக கொடுத்தேன், கடைசியில என்ன போய் வெளியில போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்படுவாங்க. ரொம்ப அழுது குளிப்பார்கள். அவங்களால அதை பிச்சு எடுத்த மாதிரி ரொம்ப வலிக்கும். ஆனா இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அழிய அரசு பெற்றாங்களா, நல்லா அறம் பொருள் இன்பத்தை எல்லாம் நன்கு குறித்தார்களா, ஆனா ஒரு பொழுதும் அவர்கள் அம்பாளை மறக்கவில்லை, இறைவனை மறக்கவில்லை. இதெல்லாம் இறைவனுடைய செயல்பாட்டுக்கு உட்பட்டுதான் நடக்குது, இறைவனுடைய அருளால் தான் இதெல்லாம் கிடைக்க பெற்றது அப்படிங்கிற தாட்டோட அவங்க அனுபவிக்கும் பொழுது எனி டைம் அதை விட்டு வர்றதுக்கான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட, ஒரு பற்றற்ற தன்மையோட தான் அவங்க இருப்பாங்க. ஜனகர் ராஜாவா இருந்தார், ஆனா எனி டைம் இதை விட்டுட்டு வாப்பா அப்படின்னா கூட அதை பெருசா பொருட்படுத்த மாட்டார். அப்படிதான் இவங்க இருப்பாங்க. இந்த அடியவர்கள் எப்படி இருப்பாங்க, பேர்பட்ட அழிய அரசு கிடைச்சாலும் அவங்களுக்கு எப்ப கிளம்பணுமோ, எப்ப அம்பாள் ஆணையிடுறாளோ அப்ப அதை விட்டு அவங்களுடைய தவ நெறியில் அவர்கள் சென்று விடுவார்கள். செல்லும் தவ நெறி ரொம்ப எளிமையா அவங்களுக்கு அவங்களா விட்டு விலகுவாங்க. அவங்கள விளக்க மாட்டாங்க யாரும். இவங்களா இது போதும், நான் அரசு செலுத்தியெல்லாம் போதும், நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, இனிமே என்னுடைய விஷயங்களை எல்லாம் நான் குறைத்துக் கொள்கிறேன், தவம் தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முயற்சி செஞ்சு, இதுவும் செய்யறதுக்கும் அம்பாளுடைய அருள் வேணும் இல்லையா? தவம் செய்யறது ரொம்ப ஈஸி கிடையாது, ஆரம்பிச்சுடலாம். இந்த தவத்தையும் நம்மளே பண்ணினோம் அப்படின்னா அது சரியா வராது. அம்பாளுடைய அருளினால பண்ணும் பொழுதுதான் அதை கண்டினியூ பண்ண முடியும். தவமும் தவமுடைய அர்த்தம் ஆகும் இல்லையா? யாரு புண்ணியம் செய்தார்களோ அவங்களுக்குதான் தவம் கூட செய்ய முடியும். அம்பாளுடைய அருள் இருந்தால்தான் தவத்தையும் கண்டினியூ பண்ண முடியும். அப்படி செல்லும் தவ நெறியும், தவத்தையே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு அங்கு தவம் நல்லா செய்வாங்க. அம்பாளின் அருளினால் நல்ல தவத்தை மேற்கொள்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவலோகமும் சித்திக்குமே. அவங்களுக்கும் சிவலோகம்னா முக்தி, முக்தியும் அவர்களுக்கு மிக எளிதில் அம்பாள் அருளி செய்வாள். நல்லா தவம் பண்ணுவாங்க, அப்புறம் முக்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி அவங்களுக்கு மிக ரெண்டுத்திலையும் அவங்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அபிராமபுத்தர். யாரு அவளுடைய என்றும் புதிதாக இருக்கக்கூடிய அந்த திருவடி தாள்களை யாரொருவர் அல்லும் பகலும் பற்றி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல அரசாங்க பதவியும் நல்ல செல்வ செழிப்பும், அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களும், அப்புறமா அது நல்லா அவர்கள் அறம் பொருள் இன்பத்தை எல்லாம் நன்கு குறித்த பின்னர் நன்கு அவர்களுக்கு வேண்டிய தவ நெறியையும் அவளை அருளி செய்வாள், அதன் பின்னர் முக்தியையும் அவளை நல்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலத்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அறியா அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.